வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பல்வேறு படிப்புகளை பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, யூனிவர்சிட்டினா என்ன, ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து இப்போ நாம் அட்மிஷன் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன, எந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கம்யூனிட்டி பேசிஸில் வந்து என்ன அலோகேஷன் இருக்குது, இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய பிடெக் கோர்சஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே 4 வருஷம் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் பிஎஸ்சி அப்படின்னு வர்ற டைட்டில்ஸுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸு அந்த அளவுக்கு கம்பல்சரி கிடையாது. ஆனால் பிடெக் அப்படின்னு வர்ற டைட்டில்ஸுக்கெல்லாம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் +2ல் படிச்சிருக்கணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எலிஜிபிலிட்டி எந்தெந்த கோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு குரூப்பு, அடுத்து மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கூட வந்து ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட் ஆகிருக்கும், இல்லைனாக்கா பயோ பாட்டனி, பயோ ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி பயாலஜி ஆட் ஆகிருக்கும். இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து எலிஜிபிள். வொகேஷனல் அக்ரி எடுத்து நீங்கள் +2ல் படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் பிஎஸ்சி அக்ரி ப்ரோக்ராம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் என்ன, கோட்டா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை அப்படின்னாக்கா உங்களோட +2 மார்க்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிக்சரில் வரும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி வந்து கன்ஸ்டிடியூயன் காலேஜஸும் வச்சுருக்காங்க, அஃபிலியேட்டட் காலேஜஸும் வச்சுருக்காங்க. கன்ஸ்டிடியூயன் காலேஜ்னா என்னன்னாக்கா யூனிவர்சிட்டி டைரெக்டாக மேனேஜ் பண்ணுற காலேஜஸ் தான் வந்து கன்ஸ்டிடியூயன் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஃபிலியேட்டட் காலேஜஸ்னாக்கா அதனோட மேனேஜ்மெண்ட் யார் வேணாலும் இருக்கலாம், கவர்மெண்ட்டும் இருக்கலாம், ப்ரைவேட் பீப்புளும் இருக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டியோட கன்ஸ்டிடியூயன் காலேஜ்னாக்கா அது ஆஸ் குட் ஆஸ் பிரான்ச் ஆஃப் த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னாக்கா அவங்க மேனேஜ்மெண்ட் டோட்டலாக வந்து ப்ரைவேட் பீப்புளாக இருப்பாங்க, வேற யாராவது இருப்பாங்க. அவங்க வந்து அந்த படிப்பை நடத்துறதுக்கு பர்மிஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தட் அவங்களோட எக்ஸாம் ஆகட்டும், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சர்டிஃபிகேட் ஆகட்டும், அவங்க நடத்துகிற கரிக்குலம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி கவர்ன் பண்ணும். சொல்லி கொடுக்குற வேலையை வந்து இந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ் செய்வாங்க. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இந்த கன்ஸ்டிடியூயன் காலேஜு, அஃபிலியேட்டட் காலேஜஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிக்கு 18 கன்ஸ்டிடியூயன் காலேஜஸ் இருக்குது. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஸ்ப்ரெட்டடாக இருக்குது. கரூர், திருச்சி, பெரியகுளம், மதுரை, தேனி, இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து காலேஜஸ் ஸ்ப்ரெட்டடாக இருக்குது. இந்த கன்ஸ்டிடியூயன் காலேஜஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட கட் ஆஃப் வந்து மினிமம் 192 எபவ் இருந்தால் தான் வந்து கோயம்புத்தூர் கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி கேம்பஸ் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாக்கா உங்களோட கட் ஆஃப் வந்து 192 அண்ட் எபவ் இருக்கணும். அக்ரி கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் 6 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க +2ல், 2 லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷு, அதுக்கப்புறம் 4 கோர் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க, மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த 2 லாங்குவேஜை விட்டுட்டு அந்த 4 சப்ஜெக்டையும் கூட்டி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வர்ற வேல்யூவில்
192 அண்ட் above வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் காலேஜ் வந்து கிடைக்கும். அதர் கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 185 186 உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போ கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற பேசிஸில் அலோகேஷன்ஸ் வர்றப்ப உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கால்குலேஷன்ஸு மைனூட்டாக போட்டிங்க அப்படின்னாக்கா பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி உங்களுக்கு 165 167 வந்து கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் கிடைக்கும். நான் வந்து ஒரு ஓசி பிசி இந்த கம்யூனிட்டிக்கு சொல்கிறது 192 அண்ட் எபவ் கம்பல்சரியாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காலேஜஸ் கிடைக்கும். அடுத்து மதுரை காலேஜ் வேணும், திருச்சி காலேஜ் வேணும்னா 189 190 191 இந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னாக்கா மதுரை திருச்சி காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து வேரியபிள் தான். நம்பர் ஆஃப் சீட்ஸு, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு, இந்த ரேஷியோவை வச்சு தான் வந்து கட் ஆஃப் டிசைட் ஆகும். ஸோ ஒரு வருஷம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கலாம், ஒரு வருஷம் வந்து கட் ஆஃப் குறையலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது டிஎன்ஏயுவோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 155 152 வந்து கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிரும். பட் அக்ரி மாதிரி படிப்பெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா நல்ல காலேஜஸில் ஓரளவுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் நாலேஜ் இருக்கக்கூடிய காலேஜஸில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த படிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து அக்ரி மாதிரியான படிப்புகள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா இது வந்து வாஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு. அப்போ இவ்வளோ சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ப்ரொஃபஸர்ஸும் அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த படிப்பெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஜென்ரல், என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்டு, ஐகார் அலாட்மெண்ட்டு, அந்தமான், ஜேஎன்கே, ஸ்டடி இன் இந்தியா அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேட்டகரிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஜென்ரல் அப்படிங்கிற கேட்டகரியில் எல்லாருமே வர்றாங்க, எல்லா கம்யூனிட்டி எல்லாம் கலந்து, ஓசி பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் கலந்து வர்றது ஜென்ரல். இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 1335 சீட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து என்ஆர்ஐ, நான் ரிசைடிங் இண்டியன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கேட்டகரியில் 145 சீட்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்டு, இப்போ பெரிய பெரிய அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவங்களோட R&D டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைப்பாங்க. அந்த இதில் வந்து 145 சீட் அலாட்மெண்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற எந்த அக்ரி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து ஐகாருக்குன்னு சொல்லி சீட் அலாட்மெண்ட் கொடுக்கணும். அந்த பேசிஸில் ஐகார் அலாட்மெண்ட் வந்து 221 சீட்ஸ் இருக்கு. பொதுவாக ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரு, அதுக்கப்புறம் வந்து அந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலண்டு, லக்ஷரத்வீப், இந்த மாதிரியான ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் அலாட்மெண்ட்டே எப்போவுமே தருவாங்க சீட்டில். ஸோ யூனிவர்சிட்டிஸும் வந்து அதை பேஸ் பண்ணி சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணணும். அந்த மாதிரி அலாட்மெண்ட் வர்றதில் அந்தமான் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி 8 சீட்டும் ஓவரால், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து 2 சீட்டும் ஓவராலாக வந்து இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டடி இன் இந்தியாங்கிறது என்னன்னாக்கா ஆல் இண்டியா லெவல்ல இருந்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகி அவங்க அப்ராடு போய் படிப்பாங்க. அதே மியூச்சுவல் கன்சர்ன் பேசிஸில் வேற கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாலையும் வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி வேற கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்காக வேண்டி ஸ்டடி இன் இந்தியாங்கிறதுல 4 சீட் வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1860 சீட்ஸ் வந்து இந்த கன்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸில் ஜெனரேட் ஆகுது. தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை தமிழ் மீடியமில் சொல்லி தர்றாங்க. இந்த வகையில் 50 சீட்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவரால் அவைலபிள் சீட்ஸு கேம்பஸ் வைஸ் அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸுக்கு 293 சீட்ஸ் இருக்குது, மதுரை 272, கிள்ளிக்குளம் 222, திருச்சி 194, வழவாச்சனூர் திருவண்ணாமலையில் இருக்கிறது 218, குடுமியான்மலை புதுக்கோட்டை வந்து 218, ஈச்சங்கோட்டை தஞ்சாவூர் 218, கரூரில் வந்து 75 சீட்ஸ் இருக்குது, கீழ்வேலூர் நாகப்பட்டினத்தில் 75 சீட்ஸ் இருக்குது, காரைக்குடி செட்டிநாடு 75 சீட்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4 கேம்பஸஸ் இருக்குது. அதில் கோயம்புத்தூருக்கு வந்து 122 சீட்ஸ் இருக்குது, பெரியகுளம் 219 சீட்ஸ் இருக்குது,
ட்ரிச்சி 120 சீட்ஸ் இருக்கு. ஜீனூர் கிருஷ்ணகிரியில வந்து 85 சீட்ஸ் இருக்கு. இன் டோட்டல் ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 546 சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. இந்த கோயம்புத்தூர் கேம்பஸ் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி இது வந்து ஹார்டிகல்ச்சர் படிப்பையும் வந்து தமிழ்ல சொல்லி தர்றாங்க. அந்த வகையில் 50 சீட்ஸ் வந்து அலாட் ஆகுது. அடுத்து பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் கோயம்புத்தூர் கேம்பஸில் சொல்லி தர்றாங்க. இதுக்கு வந்து 68 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி வந்து மேட்டுப்பாளையம் கேம்பஸில் இருக்கு. 129 சீட்ஸ் வந்து அவைலபிள். பிஎஸ்சி ஹானர்ஸ் செரிகல்ச்சர் மேட்டுப்பாளையத்தில் இருக்கு. 52 சீட்ஸ் வந்து இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மதுரை கேம்பஸில் இருக்கு. 82 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பிடெக்கில் அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக மஸ்ட் அண்ட் ஷுட் நீங்கள் வந்து +2ல் படிச்சிருக்கணும். இது வந்து கூக்குளூரில் ட்ரிச்சி கேம்பஸில் இருக்குது. இங்கே வந்து 151 சீட்ஸ் இருக்குது செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில். கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லி தர்றாங்க. 85 சீட்ஸு இருக்கு. அடுத்து பிடெக் எனர்ஜி அண்ட் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா இது கோயம்புத்தூர் கேம்பஸில் செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் சொல்லி தர்றாங்க. 90 சீட்ஸுக்கு இருக்கு. பிடெக் ஃபுட் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் கோயம்புத்தூர் கேம்பஸில் 110 சீட்ஸு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பிடெக் அக்ரிகல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு பார்த்தோம்னாக்கா செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் கோயம்புத்தூரில் 30 சீட்ஸு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிடெக் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் கோயம்புத்தூருக்கு 90 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இதுவும் வந்து செல்ஃப் சப்போர்ட் பேசிஸில் கோயம்புத்தூர் கேம்பஸில் சொல்லித்தர்றாங்க. 30 சீட்ஸ் வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த 28 அஃபிலியேட்டட் காலேஜஸ் பேரும் அதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரே கோட்டா தான், அது வந்து கவர்மெண்ட் கோட்டா தான். அதில் வந்து இந்த கம்யூனிட்டி பேசிஸில் என்னென்ன அலோகேஷன்ஸ் இருக்கோ அந்த பேசிஸில் அவங்க வந்து சீட்டை அலாட் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா 2 கோட்டா, ஒன்று வந்து கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் மூலமாக அவங்க கொடுக்குற சீட்டுங்க. இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. நார்மலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில காலேஜஸில் டொனேஷன் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓவரால் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அதான் இந்த கன்ஸ்டிடியூயன் காலேஜஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து 2495 சீட்ஸ் வந்து இருக்கு. இதே ப்ரைவேட் காலேஜஸ் தட் இஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3680 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அப்போ இன் டோட்டல் பார்த்தீங்கன்னா 6175 சீட்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த 6175 சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஓசின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஓப்பன் காம்படிட்டர்ஸு, இவங்க வந்து 31% அலாட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1914. அதே மாதிரி பிசிக்கு அலோகேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.50%. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1636. எம்பிசிக்கு 20% 1235. இதே எஸ்சிக்கு வந்து 15% 926 சீட்ஸு. பிசிஎம் அதாவது பிசி முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து 3.5% வந்து அலோகேஷன் இருக்கு. 185 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. எஸ்டிக்கு வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து 1% சீட்டை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 62 சீட்ஸு. இன் டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 6175 சீட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு.
இப்போ அக்ரிகல்ச்சுரல் படிப்புக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்ஸுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ்னு கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்குன்னு சொல்லி வேரியஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஸ்காலர்ஷிப்ஸுங்க அப்படிங்கிற 2-3 எபிசோடில் டீட்டெயிலாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் அந்த எபிசோட்ஸ் பார்க்க விரும்புனீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நான். அந்த லிங்க் எடுத்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, ப்ரைவேட்டு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஆல் தி பெஸ்ட்.